சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எனப்படும் பட்டய கணக்காளர்கள் படிப்பு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது ஒரு தொழில்முறை படிப்பு. இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் இந்த படிப்பை படிக்க விரும்பினாலும், இந்த ஆசை மனதிற்குள் இருந்தாலும், இந்த படிப்பு ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இதை படிக்க முன் வர்றதில்ல. இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதையே உயர்ந்த நோக்கமாக கொண்ட நமது கீதாசாமி பப்ளிஷர்ஸ் இந்த கருத்தை மனதில் கொண்டு சென்னையில் உள்ள இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தென்மண்டல கவுன்சிலை நாடிய போது அவர்கள் மாணவர்களுக்கு தங்களுடைய உதவியை நம்ம யூடியூப் சேனல் வழியா வழங்க முன் வந்திருக்காங்க. முதலில் ICAI இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை பார்த்திடலாம். இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் நாட்டில் பட்டய கணக்காளர்களின் தொழிலை ஒழுங்குபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம், அதாவது 1949ஆம் ஆண்டு பட்டய கணக்காளர்கள் சட்டத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. இந்த நிறுவனம் இந்திய அரசின் பெரு நிறுவன விவகார அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது. ICAI என்பது உலகின் மிகப்பெரிய பட்டய கணக்காளர்களின் தொழில்முறை அமைப்பு. பொது நலனுக்காக இந்திய பொருளாதாரத்திற்கு சேவை செய்யும் வலுவான பாரம்பரியத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது. முதல்ல இது தொடர்பாக நமது சேனல்ல பேச இருப்பவர் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தென்மண்டல தலைவர் CA ரேவதி ரகுநாதன் அவர்கள். வணக்கம் மேடம், உங்களை பற்றியும் இந்த ICAI நிறுவனம் பற்றியும் சொல்லுங்களேன். வணக்கம், என் பெயர் CA ரேவதி ரகுநாதன். நான் சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் ஆஃப் ICAI இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ், அதாவது பட்டய கணக்காளர்களுடைய அசோசியேஷனோட சேர்பர்சனாக இருக்கேன். சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில்னா என்ன? சவுத்தில் இருக்கிற 5 ஸ்டேட், ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு நான் சேர்பர்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு CAனா என்ன, பட்டய கணக்காளர்னா என்ன, இந்த கோர்ஸை எப்படி ஜாயின் பண்ணுவோம், இந்த கோர்ஸை எப்படி படிப்போம், இந்த கோர்ஸ் ICAI அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த கோர்ஸை ICAI என்று ஒரு நிறுவனம் நிர்வாகம் பண்ணி நடத்துகிறது. இந்த ICAIனா என்ன? இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த இன்ஸ்டிடியூட் ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் உருவாக்கப்பட்டது. தட் இஸ் 1949 ICAI என்ற ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியை நம்ம பார்லிமெண்ட் மூலமாக அவங்க அப்ரூவ் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூட்டை உருவாக்கியிருக்காங்க. எதற்கு இந்த இன்ஸ்டிடியூட்டை உருவாக்கியிருக்காங்க? ஒரு கணக்கு பார்க்கறது, ஒரு ஆடிட் பண்ணுறது, அதுக்கான ஒரு எக்ஸாம் ஒரு பரீட்சை ஒன்று நடத்தி இந்த எக்ஸாம் மூலமாக எல்லாரும் படித்து முடித்து வெளியில் மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் மூலமாக அப்ரூவ் பண்ண ஒரு நிர்வாகத்தை கொண்டு வந்தாங்க 1949. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1950 தான் நம்ம நாட்டுக்கே ரிப்பப்ளிக்காக வந்தது. ICAI நம்ம நாட்டு ரிப்பப்ளிக்கோட இன்னும் ஒரு வயது பெரிதாக இருந்தது. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸுக்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தட் இஸ் பட்டய கணக்காளர்களுக்கும் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. CA என்ற பட்டய கணக்காளர்கள் படிப்பை எதற்காக படிக்கணும்? ஸோ இப்போ நான் உங்களுக்கு எதுக்கு CA படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். CAனா என்ன? ஒரு பட்டய கணக்காளர் படிப்போட அடிப்படையான ஒரு கோர்ஸ். அது இந்த கோர்ஸ் எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த கோர்ஸ் நாங்கள் ஒரு 5 லட்சம் பேர் இப்போ நம்ம நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. 140 கோடி மக்கள் 5 லட்சம் பேருக்கு மேலப்பட்டவர்கள் CA படித்து CA ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. 11 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் இருக்கார்கள். எல்லாரும் இந்த நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு 11 லட்சம் மாணவர்களும் இருக்காங்க. இத்தனை பேர் படித்து பாஸ் பண்ணி வந்திருக்கோன்னா நம்ம விடாமுயற்சினால தான் இந்த கோர்ஸை நம்ம பாஸ் பண்ணி வெளியில் வர முடியும். CA என்ற பட்டய கணக்காளர் படிப்பு அவசியமா? எதற்கு நம்ம கவர்மெண்ட் ICAI என்று ஒரு நிறுவனத்தை உள்ளாக்கி கொண்டு வந்தார்கள்? ஒரு நாட்டோட எக்கனாமிக்ஸ், ஒரு நாட்டோட GDP கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், இதை ஒரு நாடோட முன்னேற்றத்தை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு நம்பராக வருது. இதை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டய கணக்காளர்கள் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த ஒரு நாட்டோட GDPக்கு, ஒரு நாட்டோட எக்கனாமிக்ஸ்க்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் 2047 விக்சித் பாரத் அப்படின்னு ஒரு கனவு காண்றாங்க.
இந்த விக்சித் பாரத்தோட ஒரு டெவலப்மெண்ட், ஒரு விக்சித் பாரத், ஒரு டெவலப்டு நேஷன், இந்தியா வந்து ஒரு டெவலப்டு நேஷனாக வரணும்னா நிறைய முயற்சி பண்ணணும். அந்த முயற்சிக்கு அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டய கணக்காளர்கள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருமான வரியோ, ஒரு ஜிஎஸ்டியோ, ஒரு பேங்க்லேருந்து கடன் வாங்கிறதோ, ஒரு பிஸ்னஸை நடத்துகிறதோ, இது எல்லாத்துக்குமே ஒரு பட்டய கணக்காளரோட ஒரு உதவி இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் நம்ம அரசு வந்து, இந்தியாவோட அரசு 1949 இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க. கடினமான தேர்வு என்ற இந்த சிஏ படிப்பு ஒருவருக்கு ஏன் அவசியம்? ஸோ நீங்கள்லாம் ஒரு மாணவராக உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும், நான் சிஏ பண்ண முடியுமா? எனக்கு கணக்கு வராது, எனக்கு சயின்ஸ் பிடிக்காது, எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, என்னால் ஆங்கிலத்தில் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுத முடியாது பரீட்சையில், எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் வசதி கிடையாது, இந்த வசதி இல்லாத ஒரு நிலையில் நான் வந்து எப்படி போய் இவ்வளோ ஒரு கடினமான ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணி எப்படி பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். நிறைய சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. ஏன் இந்த கஷ்டமான ஒரு கோர்ஸை நீ ஜாயின் பண்ணுற, இந்த கோர்ஸை உன்னால் பாஸ் பண்ண முடியுமா? நிறைய பேர் வந்து சிஏ ஜாயின் பண்ணி முடிக்க முடியாததான் வந்து தவிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். பேசிகிட்டு இருக்கச்சே சொல்லுவாங்க, காட் நெவர் ஃபெயில்ஸ். நீ எதுக்குடா நீ வந்து நம்ம கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்குமே நம்ம வந்து போய் ஒரு பகவானை ப்ரே பண்ணிட்டு தான் நம்ம எதையுமே ஆரம்பிப்போம். காட் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் சொன்னான்னா காட் வில் ஃபெயில் த சிஏ எக்ஸாமினேஷன் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு போய் சிஏ ஜாயின் பண்ணுற அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸும் கேட்பாங்க. சிஏ வந்து நம்ம உலக அளவில் ஒரு ரெக்கக்னைஸ்டான ஒரு கோர்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தி பணமெல்லாம் செலவழிக்க வேண்டாம். டோட்டலாக நீங்கள் அந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 77,000 ரூபாய் தான் ஆகும். ஃபீஸ் பே பண்ணுறது 3 லெவலில் இருக்குது எக்ஸாம். அதை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 77,000 ரூபாய் தான் அந்த கோர்ஸுக்கு ஃபீஸாக செலவாகும். இந்த 77,000 ரூபாய் வந்து சப்போஸ் என்னால் முடியல, என் குடும்பத்தால் முடியல, நான் எப்படி இந்த 77,000 ரூபாவை நான் கட்டுவேன்? உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் மூலமாக முன்னாடி பார்த்திங்கன்னா 100 கோடி ரூபாய் தான் ஸ்காலர்ஷிப்பாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 500 கோடி ரூபாய்க்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 500 கோடி ரூபாவும் உங்களை மாதிரி மாணவர்கள், சிஏ மாணவர்கள் வந்து சேர்ந்துட்டு என்னால் முடியல, என் குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட மகன், எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்செஷன் கொடுப்பாங்க. கன்செஷன் கொடுத்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இந்த கோர்ஸை ரொம்ப சுலபமாக முடிக்கலாம். சரி, உங்களுக்கு இப்போ வந்து நான் இந்த ஸ்காலர்ஷிப்பு ஃபீஸு இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு ஃபீஸ் 75,000 ரூபாய் அப்படின்னு சொன்னேன். ஒரேடியாக நம்ம அந்த 75,000 ரூபாவை கட்ட வேண்டாம். சிஏ கோர்ஸ் வந்து 3 பகுதிகளாக டிவைட் ஆகிருக்கிறது. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல். ஃபவுண்டேஷன்னா என்னது? ஒரு 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்பு பசங்க வந்து 12ஆம் வகுப்பு எக்ஸாமை முடித்துட்டு உடனே எக்ஸாமை எழுதி ஃபவுண்டேஷன், தட் இஸ் என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாமை எழுதி அது பாஸ் பண்ணிட்டா சிஏ பாக்கி மேலே போயிட்டே இருக்கலாம் படிப்பில். ஃபவுண்டேஷன் வந்து 10ஆம் வகுப்போ 11ஆம் வகுப்புலையும் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? ICAI.orgன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு அதில் ஒரு டேப் இருக்கும். அந்த மாடியூல் இப்போ இந்த காலத்து பசங்களுக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் ரொம்ப நல்லாவே வந்து யூஸ் பண்ண தெரியும். நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோ அம்மாவோ இவங்கள கேட்காம நீங்களே போய் இந்த கோர்ஸை பற்றி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ICAI.orgயில் போய் BOSல போய் ஸ்டூடெண்ட்ஸோட டேபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு பையனோ பொண்ணோ இல்லை வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோ நீங்கள் போய் அந்த கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். என்னடா இது நம்ம இவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணால் எப்படி இந்த எக்ஸாமை முடிப்போம்னு உங்களுக்கு டவுட் வரும்.
இல்லை, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு SRO நம்பர்னு ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து ICAI வெப்சைட்லேயே BOS நாலேஜ் போர்ட்டல்லையே போயிட்டு மெட்டீரியல் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல், என்னென்ன வந்து எப்படி படிக்கணும், லைவ் கோர்சஸ் இருக்குது, க்ளவுட் கேம்பஸ்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். மெட்டீரியலுக்கு வேணும் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் உங்கள் வீட்டுக்கே அந்த எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு மெட்டீரியலும் டெலிவர் ஆகிடும். இந்த தேர்வு எத்தனை கட்டமாக உள்ளது, எப்படி பதிவு செய்து கொள்ள வேண்டும்? ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எப்போ எழுதுவீங்க? 10th 11th நீங்கள் சேர்ந்தாலும் 12th முடிச்ச அப்புறம் தான் உங்களால் வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாமை எழுத முடியும். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் 4 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். ஏன் வந்து இந்த எக்ஸாம் ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் CA எக்ஸாம் இன்டர்மீடியட், ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் 3 எக்ஸாம்லேயுமே நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் 40 மார்க் எடுக்கணும். ஆனால் இந்த 40 மார்க் எடுத்தால் போகாது. ஓவரால் இப்போ இந்த 4 பேப்பர் இருக்கு இல்லையா, ஃபவுண்டேஷனில் இந்த 4 பேப்பர்லேயும் 40 எடுத்துட்டு டோட்டலாக 50% நீங்கள் வாங்கணும். அப்போ தான் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். சரி, நான் 40 வாங்கினா போகிறோம், அதனால நான் பாஸ்ன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லா சப்ஜெக்டும் ஒன்றா சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு 50% வாங்கணும். இந்த ஒரு இதனால தான் வந்து CA எக்ஸாம் ரொம்ப கடினமானதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இது கடினமே இல்லை, நீங்கள் வந்து ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம் இந்த எக்ஸாமை. ஸோ நீங்கள் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுதி நீங்கள் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணோடனே நீங்கள் வந்து இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதணும். ஒரு ஃபவுண்டேஷன் எக்ஸாம்லேருந்து ரிசல்ட்லேருந்து நீங்கள் இன்டர்மீடியட் சேர்ந்ததுலேருந்து 8 மாதத்தில் நீங்கள் வந்து இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதலாம். இன்டர்மீடியட்லேயும் அதே மாதிரி 6 பேப்பர் இருக்குது. 2 பார்ட்டாக இருக்கும். Group 1, Group 2 அப்படின்னு 2 பார்ட்டாக இருக்கும். அந்த Group 1, Group 2வை நீங்கள் வந்து ஒன்றா எழுதி பாஸ் பண்ணலாம், இல்லை தனித்தனியாகவும் எழுதி பாஸ் பண்ணலாம். இதுலேயும் அதே தான், 40% ஒரு பேப்பர்லேயும், 50% 3 பேப்பர்லேயும் சேர்த்து 2 Group 1, Group 2ல் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் 50% வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்மீடியட் பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ இன்டர்மீடியட் பாஸ் பண்ணிட்டீங்க. இன்டர்மீடியட் பாஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப்பு அப்படின்னு சேரணும். ஆர்டிகல்ஷிப்னால் என்ன, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா குருகுலம் சிஸ்டம்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்தில் குருகுலம் சிஸ்டமில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எல்லாம் போய் படிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன, ஒரு குருவோட வீட்டில் போய் அவங்க வீட்டில் இருந்துட்டு அவர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம். அதே மாதிரி அந்த ஒரு பேஸில் தான் CAல ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ணுவோம், நம்ம ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணுவோம். இது எல்லாமே இன்னும் ஒன்று ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, ICAI அப்படின்ற இந்த ஒரே ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான் CA என்ற கோர்ஸே கொடுக்கிறது. நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோ இல்லை வந்து ஒரு ஸ்டேட்டில் தனித்தனியாக ஒரு யூனிவர்சிட்டியோ அந்த மாதிரி கிடையாது. ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது. இந்த ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் தான் நமக்கு வந்து இந்த கோர்ஸையே நடத்துறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ICAI டெல்லியில் இருக்குது. 5 ரீஜனல் கவுன்சில் இருக்குது. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சென்ட்ரல். நான் வந்து சதர்ன் ரீஜனோட சேர்பர்சன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்பொழுது ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்னா என்னன்னு நான் சொல்ல போகிறேன். குருகுலம் சிஸ்டம் பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆர்டிகல்ஷிப்னா என்ன, நீங்கள் வந்து இன்டர்மீடியட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணணும். ஆர்டிகல்ஷிப் அகெயின் நீங்கள் வந்து இந்த ICAIயில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு இன்டர்மீடியட் ஜாயின் பண்ண போகிறேன், ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ண போகிறேன். ஆர்டிகல்ஷிப்னா நான் நீங்கள் ஒரு குரு கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பட்டய கணக்காளர், தட் இஸ் ICAI மெம்பர் கிட்ட உண்டி தான் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் சேரலாம். யார் கூட வேணாலும் சேரலாம். ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் ப்ராக்டிஸ்னால் என்னன்னு இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்கு நீங்கள் அந்த ஒரு உங்கள் குரு, உங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு குருகுலம்ல போய் ஒரு குரு உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு மெம்பர் உங்களை வந்து ஒரு அவரோட ஆஃபீஸில் உள்ளே விட்டுட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு உங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் அவர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுவார். அவர் ஜிஎஸ்டியோ, இன்கம் டேக்ஸோ, பேங்க் ஏற்பட்ட விஷயமோ, இல்லை ஆடிட்டோ, எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துடுவார். இந்த ஒரு ஜெனராசிட்டி, ஒரு பரந்த மனப்பான்மை, ஒரு குருகுலம் சிஸ்டமில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மொத்தமுமே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட பிரின்சிபல் வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு இதுவே ஆட்டிடியூடே இல்லாமல் அவருக்கு தெரிஞ்சது மொத்தமும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. சரி, நான் போய் ஒரு சிஏ ஆஃபீஸில் வேலை செஞ்சால் நான் இதுக்கு ஃப்ரீயாக ஒரு 2 வருஷத்துக்கு வேலை செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லை. சிஏ கோர்ஸில் இதுதான் ஒரு தனிப்பட்டையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் போய் ஒரு ஆஃபீஸை சேர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஸ்டைஃபண்டுன்னு பணம் கொடுப்பாங்க. இட்ஸ் லைக் அ சேலரி. ஒரு ட்ரைனிங்கும் கொடுத்து உங்களுக்கு பணமும் கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்ட். அதில் வந்து மினிமம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும், நம்ம ஐசிஐஏ அகெயின் வந்து ஐசிஐஏல அந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் மினிமம் இவ்வளோ கொடுக்கணும், இது பேங்க் மூலமாக தான் கொடுக்கணும். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஐசிஐஏ ரெஜிஸ்டரில் அது வந்து போய் ஆன்லைனில் அது ஆஃப்கோர்ஸ் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன, நான் வந்து ஒரு ஆர்டிகல்ஷிப் சேர்ந்தால் எனக்கு 5000 ரூபாய் தான், எனக்கு வந்து நான் சென்னையில் இருந்தால் எனக்கு 5000 ரூபாய் தான் கிடைக்குமா, இது ரொம்ப கம்மின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் வந்து ஒரு தவறான ஒரு இது தான். இது வந்து மினிமம் 5000 வந்து நம்ம இன்ஸ்டிடியூட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு மேல்பட்ட உங்களோட மார்க்ஸு, அவங்க ஒரு ஃபார்மோட ஒரு என்ன லெவலில் இருக்காங்களோ அவங்க வந்து உங்கள் பிரின்சிபல் டிசைட் பண்ணி சொல்லலாம். நான் உனக்கு 10,000 தரேன், 15,000 தரேன், 20,000 தரேன். நமக்கு அவங்க வந்து நம்மளோட இன்டெலிஜென்ட், ஒரு மாணவரோட இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப எளிதாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிச்சு உங்களுக்கு எல்லா வேலையும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல நீங்கள் போனீங்கன்னா ஒரு வேலை வந்து பாதி தான் சொல்லி கொடுப்பாங்க, மீதியை உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அவர் வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆன்லைனில், ஆஃப்லைன். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிறதுனா எப்படி, ஒரு அப்பலேட் ட்ரைபியூனலில் போய் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா எப்படி, எல்லா கஷ்டமோ ஈஸியோ எல்லா வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஸ்டைஃபண்டுன்னு உங்களுக்கு சேலரி மாதிரியாகவும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆர்டிகல்ஷிப்லேயே நீங்கள் வந்து முடிக்க செய்வே நீங்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு ரெடியாக ஆகிடுவீங்க. ஏன்னா நீங்கள் படிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிப்பீங்க. படிப்பும் வரும், உங்களுக்கு வேலையும் செய்ய தெரியும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு உங்கள் பிரின்சிபலே உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இன்ஸ்டிடியூட்லேருந்து ஸ்காலர்ஷிப்பும் கொடுப்பாங்க. ஸோ இத்தனை விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டிகல்ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஆர்டிகல்ஷிப் பண்ணச்சேவே நீங்கள் வந்து சைடில் நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் சேர்றீங்க 1 month, வித்தின் 1 month ஆஃப் ஜாயினிங் ஆர்டிகல்ஷிப் சேர்ந்து ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு இந்த ஐடிடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ், ஓசி இது ஓரியன்டேஷன் கோர்ஸ், எம்சிஎஸ், இந்த 3 கோர்ஸஸும் நீங்கள் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 monthக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஐடிடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரைனிங் அஸ் வெல் அஸ் ஓரியன்டேஷன் அப்படின்னு 2 கோர்ஸை முடிக்கணும். இது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்ன மாதிரி நீங்கள் வேலை செய்யணும். ஏன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்கூல் படித்தோ இல்லை காலேஜ் படித்து இப்போ ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, இன்டர்மீடியட் முடிச்சிட்டிங்க. பட் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐடிடி அண்ட் ஓரியன்டேஷன் இந்த 2 கோர்சஸ் ஜாயின் பண்ணி முடிக்கணும். இந்த 2 கோர்சஸ் எங்கே பண்ணுவீங்க, அகெயின் இந்த 2 கோர்சஸும் இந்த சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இங்கேயே இந்த கவுன்சில்லையே கிளாஸஸ் நாங்கள் எடுக்கிறோம். இந்த கிளாஸஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் வந்தால் தான் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணணும். ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிச்சேவே நீங்கள் ஃபைனலுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கோர்ஸும் முடிச்சுட்டு நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபைனலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ ஆர்டிகல்ஷிப்பில் வேலையும் கற்றுக்குறீங்க. ஸோ நீங்கள் ஃபைனலுக்கு ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டீரியலும் கிடச்சிடும். இந்த மெட்டீரியலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஏன் வந்து உங்களுக்கு சிஏ ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க. இந்த வேலை செய்யவே நீங்கள் உங்கள் மெட்டீரியலும் வந்த உடனே 2த்தையும் நீங்கள் வந்து ஒன்றா வச்சு அதை கோரிலேட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் முடிச்சிடுறீங்க. ஆர்டிகல்ஷிப் நடுவில் நீங்கள் வந்து எல்லா வேலையும் கற்றுட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஃபைனல் எக்ஸாம் எழுதுறது
எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ்ட் ஐடிடி அண்ட் எம்சிஎஸ்னா என்ன, மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த 2 கோர்ஸும் ஜாயின் பண்ணி இந்த 2 சர்டிஃபிகேட்டும் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமை இப்போ எழுதலாம். இப்போ இந்த ஆர்டிகல்ஷிப் முடிச்சிட்டிங்க, இந்த கோர்சஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிடுவீங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபைனல், இன்டர்மீடியட், ஃபவுண்டேஷன் இது 3மே சொன்னேன். ஃபவுண்டேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து 10th and 12th முடிச்சுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வந்து 12th அப்புறம் நான் வந்து ஒரு கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒரு பிகாமோ பிஎஸ்சியோ ஏதோ ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணேன் சிஏ பண்ணணும்னு. ஓகே ஃபைன், நீங்கள் அது முடித்தா ஃபவுண்டேஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 55% மார்க்ஸுக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிகாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து 55% மார்க்குக்கு மேலே வாங்கினீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அது வந்து அதனோட பெயர் வந்து டைரக்ட் என்ட்ரி. டைரெக்டாகவே நீங்கள் சிஏவில் இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணலாம். ஓகே, நான் வந்து 55% கீழே வாங்கியிருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும். ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதிட்டு அதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் அப்படியே திருப்பியும் அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன், சப்போஸ் இல்லை நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன், நான் சிஏ பண்ணலாமா? ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன், சிஏ பண்ணலாமா? பிடெக் பண்ணியிருக்கேன், சிஏ பண்ணலாமா? லிட்ரேச்சர் பண்ணியிருக்கேன், மெடிசன் பண்ணியிருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃப், இவங்க எல்லாரும் யார் வேணாலும் சிஏ பண்ணலாம். சிஏ பண்ணுறதுக்கு ஒரு தடையே கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு நான் சிஏ ஜாயின் பண்ணணும்னு வச்சா இந்த 55%க்கு பதில் நீங்கள் 60% வாங்கியிருக்கணும். 60% வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அகெயின் இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணலாம். அண்ட் 60% கீழே வந்து மார்க் இருந்ததுன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் வழியாக நீங்கள் வந்து திருப்பியும் சிஏ ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவோ இருந்தீங்களாலோ, ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு பிஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்க, அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு தடை இல்லை. நீங்கள் வந்து என்ன படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சிஏ கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஏதாவது வயசு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்லை. 70 வயசுலேயும் ஜாயின் பண்ணலாம், 80 வயசுலேயும் ஜாயின் பண்ணலாம், 18 வயசுலேயும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த கோர்ஸில் வந்து எந்த விதமான தடையும் இல்லை, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இந்த மார்க் ரெஸ்ட்ரிக்ஷன், ஸோ நீங்கள் வந்து டைரக்ட் என்ட்ரி மூலமாகவும் வரலாம், இல்லை ஃபவுண்டேஷன் மூலமாகவும் வரலாம். உங்களுக்கு எல்லா விதமாகவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த ஒரு கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கணும், ஒரு கண்ட்ரியில் ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த முன்னேற்றத்துக்கு பாதி காரணமே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா சம்பாதிக்கிறாரு, அம்மா சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாத்தியத்தை அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க வந்து ஒரு கேல்குலேஷன் போட்டிருப்பாங்க. ஒரு வீட்டு செலவு இவ்வளோ, சப்போஸ் வாடகை வீடுனா வாடகை இவ்வளோ, ஒரு இஎம்ஐ கட்டுறோன்னா இஎம்ஐ இவ்வளோ, பசங்களோட ஃபீஸ் இவ்வளோ, நிறைய எல்லாம் கணக்கு போட்டு எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக அதை வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது அந்த மாதிரி அவங்க கணக்கு வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸில் போனால் ஒரு பிஸ்னஸில் வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ, அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்கா, லாஸ் இருக்கான்னு ஒரு பட்டிய கணக்காளர் தான் ஹெல்ப் பண்ணுவார். இது வந்து ஒரு சின்ன அளவோ பெரிய அளவோ என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரு பட்டிய கணக்காளர் பண்ணுறது தான். ஒரு தப்பான ஒரு இது என்னென்னா வந்து பட்டிய கணக்காளர் வெறும் இன்கம் டேக்ஸ் உண்டி தான் பார்ப்பாங்க. அது இல்லவே இல்லை. ஒரு தொழில் நல்லபடியாக நடந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும்னா அதில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பட்டிய கணக்காளரோட உதவி இருந்தால் தான் அந்த தொழிலையே நல்லா பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்கூலில் போய் ஒரு டீச்சரே இல்லாமல் நம்மளால் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் நடத்தணும்னா நம்ம கூட ஒரு துணைக்கு ஒரு பட்டிய கணக்காளர் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக முன்னேறும். நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் எல்லோரும் ரத்தன் டாட்டாவை பற்றி கேட்டிருப்பீங்க. ரத்தன் டாட்டா என்ன சொன்னார்? என்னோட பிஸ்னஸ் முன்னேற்றத்துக்கு காரணமே கூட எனக்கு வந்து நிறைய ஆடிட்டர்ஸ் இருந்தாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருந்தாங்க. அதை வந்து நம்ம வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிய கணக்காளரோட டிமாண்ட் வந்து குறையவே குறையாது. அண்ட் இந்த டிமாண்ட் வந்து நம்ம நாட்டில் உண்டி இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ஒரு டிமாண்ட் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஏன்னா நம்மளோட கோர்ஸ் கஷ்டம் அப்படின்ற ஒரு இது கஷ்டம் இல்லை, அவ்வளோ ப்ரிப்பரேஷனோடு இந்த பசங்க இந்த மாணவர்கள்லாம் படித்து விட்டு ஒரு ப்ரிப்பேர்டாக வராங்க. இப்போ நீங்கள் ஒரு சிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையெல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு மெடிசனோ ஒரு இன்ஜினியரிங்கோ வேறு எந்த கோர்ஸ் முடித்தாலும் நம்ம போய் அப்புறம் வேலையை கற்றுப்போம். வேற இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வெளியில் வரீங்க.
வந்த உடனே உங்களுக்கு என்ன வேலை எடுக்கணும், எப்படி பண்ணணும் இந்த வேலைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பாஸ் பண்ணி வந்துட்டீங்க. இது பாஸ் பண்ணிவிட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு வேலை கிடைக்குமா, இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணுமா. ப்ராக்டிஸ்னால் என்ன, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பட்டய கணக்காளர் தான் எல்லாத்தையுமே நமக்கு மானிட்டர் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க, சரி எனக்கு ஹெல்ப் வேணும். இன்ஃபேக்ட் இன்னொன்று ஒரு ரொம்ப ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கச்சே கூட சப்போஸ் ட்ரெயினில் போகிறீங்க, இல்லை எங்கேயான ஒரு ஃபங்க்ஷனில் போகிறீங்க, என்னப்பா பண்ணுற நீ அப்படின்னு உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கூட வர ட்ராவலில் வர பேசஞ்சர்ஸோ கேட்பாங்க. நான் சிஏ பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு பாருங்கள். அவங்க உடனே நான் ஒரு வீடு விற்றேன், எனக்கு கேபிட்டல் கெயின்ஸ், எனக்கு எவ்வளோ வருமான வரி கட்டணும்னு சொல்லு, இல்லை எனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. ஸ்டூடெண்ட்கிட்டே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ ஒரு சொசைட்டியில் என்ன ஒரு மதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ முடிச்சுட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கணும். நான் சிஏ முடிச்சிட்டோன்னே எனக்கு மெம்பர்ஷிப் வராது, நான் அகெயின் ஐசிஏஐயில் அப்ளை பண்ணி ஒரு மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆன உடனே நீங்கள் உங்கள் பேர் பக்கத்தில் நான் சிஏ அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை நான் எப்படி போட்டுப்பேன், ரேவதி ரகுநாதன் ஏசிஏ அப்படின்னா அசோசியேட் சார்ட்டர்ட் ஆஃப் அசோசியேட் சிஏ அப்படின்னு நான் போட்டுப்பேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் ரேவதி ரகுநாதன் எஃப்சிஏ அப்படின்னு போட்டுப்பேன். அப்படின்னா ஃபெலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ சிஏ ரேவதி, CAXCAY அப்படின்ட்டு நம்ம பேருக்கு முன்னாடி நம்ம சிஏன்னு போட்டுக்கலாம். நம்ம இது ரொம்ப பெருமை. இது லைஃப் லாங் நமக்கு இந்த சிஏ அப்படின்ற வார்த்தை நம்ம கூடவே வரும். லைஃப் லாங் நீங்கள் நம்ம எல்லாருமே 100 வயசு வரையில் இருந்தாலும் நம்ம அன்னைக்கு நம்ம சிக்னேச்சர் போட்டால் அந்த சிக்னேச்சருக்கு மதிப்பு இருக்குது. ஜூலை 1 தான் சிஏ டேன்னு நாங்கள் கொண்டாடுறோம். 2017. ஸோ 100 வயசாக இருந்தாலும் நம்ம ஒரு சிக்னேச்சர் போட்டோன்னா, அந்த கையெழுத்து போட்டோன்னா அந்த கையெழுத்துக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு சர்டிஃபிகேட்டோ எதில் சைன் போட்டாலும், எதில் நம்மளோட சிக்னேச்சரை போட்டாலும் அந்த சிக்னேச்சருக்கு இருக்கிற மதிப்பு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஜூலை 1 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவோம். 2017 இந்த சிஏ டேக்கு நம்ம பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசினார். அவர் பேச்சில் நடுவில் அவர் சொன்னார், நான் சைன் போட்டால் கூட அந்த சைனுக்கு வேல்யூ கிடையாது, ஆனால் நீங்கள் ஆஸ் அ பட்டய கணக்காளர் நீங்கள் சைன் போடுற அளவு அதுக்கு இருக்கிற வேல்யூ என்னோட சிக்னேச்சருக்கு கூட கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படியானால் ஒரு பட்டய கணக்காளருக்கு என்ன ஒரு வேல்யூ அப்படின்னு மதிப்பு மரியாதை சொசைட்டியில் உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் போடுற சிக்னேச்சரை பேஸ் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு கடன் கொடுக்கறது கூட, ஒரு பேங்க்கில் போய் அவங்க அப்ரோச் பண்ணால் கூட உங்களோட பட்டய கணக்காளர் சைன் பண்ண பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இதை நம்ம ஆஸ் அ பட்டய கணக்காளர் நம்ம செய்கிற வேலையை ஆஸ் அ ப்ராக்டிசிங் மெம்பர், நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போகலாம், எதுக்குமே நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கணும். இந்த மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், அது ஒரு வேலையில் நமக்கு என்ன மதிப்பு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேல்ரி, இது உங்களோட டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே தெரியும். பட் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராக்டிஸில் நீங்கள் ஒரு சிக்னேச்சர் போட்டிங்கன்னா அந்த சிக்னேச்சரோட மதிப்பு என்ன. நீங்கள் இன்றைக்கி சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு நிறைய வேலை வருது, அந்த வேலையில் நீங்கள் சைன் போட்டால் தான், உங்களோட சைன் போட தான் உங்களோட மதிப்பு ஏறும். அந்த சிக்னேச்சரை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐசிஏஐயோட இன்னொரு என்ன ஒரு வேலை என்று. நீங்கள் ஒரு சிக்னேச்சரை போட்டு உங்கள் சிக்னேச்சரை பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு கடன் கொடுக்குறாங்க பேங்க்கில், இல்லை அவர் கேட்குற ஒரு ஹெல்ப்பை கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸில் இப்போ அந்த பிஸ்னஸில் ஒரு பேங்க் கடன் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த பேங்க் அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு உதவி பண்ணுறாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன் ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு சிஏவா இந்த கணக்கெல்லாம் கரெக்டு, இந்த பிஸ்னஸில் இந்த தொழிலில் இவருக்கு இவ்வளோ வருமானம் இவ்வளோ செலவு அப்படின்னு நீங்கள் சைன் பண்ணுறீங்க. இப்போ அந்த வருமானம் தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னு நீங்கள் சைன் பண்ணுறீங்க, ஆனால் அந்த வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் நீங்கள் 100 கோடி ரூபான்னு சொல்லவே தான் அந்த பேங்க்கில் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதனால் என்ன ஆறுது,
இந்த பிஸ்னஸ் தொழில் சரியாக நடக்கலை, இந்த பேங்க் அவங்களுக்கு கொடுத்த லோனை வந்து இவங்களால ரீபே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் தானே அதை சைன் பண்ணீங்க, உங்களோட சிக்னேச்சரை பேஸ் பண்ணி தானே இவங்க வந்து இந்த பேங்க்கில் கடன் கொடுத்தாங்க. ஸோ அந்த பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இந்த பட்டய கணக்காளர் இந்த சிக்னேச்சரை தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஐசிஏஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஐசிஏஐ வந்து நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ ஐசிஏஐ அந்த பாடி, அந்த ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நான் முதலையே சொன்னேன், ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டால் உருவாக்கப்பட்டது. இவங்க நம்ம ஆஸ் மெம்பர்ஸ், நீங்கள் வந்து ஒரு மெம்பர்ஷிப் வாங்கிட்டீங்க, அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறாங்களா, சிக்னேச்சர் கரெக்டாக பண்ணுறாங்களா? ஏன்னா வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு மதிப்பு எதிர்பார்ப்பு இருக்கும். சொசைட்டிலேருந்து நீ ஒரு பட்டய கணக்காளர்னா இவ்வளோ பெரிய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நீ ஐசிஐயில் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்க, அதனால் நீ வந்து ஒன்று சைன் பண்ணினா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொசைட்டி நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்வோம் இவங்களை எல்லாரும், கவர்மெண்ட்டு, பேங்க்கு, பப்ளிக் எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னுவோம். ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம கிட்டேருந்து அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமா, அதை மானிட்டர் பண்ணுறதும் ஐசிஏஐ தான். இதை நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. ஸோ ஐசிஏஐ அப்படின்ற பாடிக்கு என்ன வேலை, இவ்வளோ வேலை இருக்குது ஐசிஏஐக்கு. ஸோ இவ்வளோ எதிர்பார்ப்பு ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கு வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது கரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோமா, நம்ம மேலே யாராவது ஏதாவது ஒரு குறை இருக்குது, ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் பாடின்னு நான் சொல்லிட்டேன், இந்த கவர்மெண்ட்டும் நம்ம மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம பிரதமரே சொல்லியிருக்காரு, உங்கள் சிக்னேச்சருக்கு தான் வேல்யூ, எனக்கு இல்லை அப்படின்னுட்டு. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம மேலே அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கச்சே, அந்த நம்பிக்கையை நம்ம வந்து கைவிடக்கூடாது. கைவிடாமல் நம்ம வேலை செய்யறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஐசிஏஐலையும் நமக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ், ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம். கோட் ஆஃப் எத்திக்ஸ்னால் வந்து என்ன, லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும். நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன். பேசிக் பிரின்சிபல்ஸ் நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீ ஒரு ஐசிஏஐயோட மெம்பர், அதனால் நான் வந்து ஆஸ் ஐசிஏஐ நான் சொல்கிறேன், நீ இதெல்லாம் தான் பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு 4 கார்னர்ஸ், ஒரு பவுண்ட்ரி வால் மாதிரி. இந்த பவுண்ட்ரி வாலை விட்டு நீ போகக்கூடாது. இந்த பவுண்ட்ரி வாலை மீறி ஒரு லக்ஷ்மண் ரேகா அப்படின்வாங்க, அந்த லக்ஷ்மண் ரேகாவை மீறி நம்ம போகக்கூடாது. மீறி போனோன்னா அதனால் ஏதாவது ஒரு தப்பு வரும், யாராவது ஒரு தப்பாக ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஒரு 100 கோடி ரூபாவை வந்து நம்ம பேங்க் வந்து நம்மளோட சிக்னேச்சரை பார்த்து ஒருத்தருக்கு கொடுத்து அவங்களால அந்த அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ண முடியலைன்னா அது பேங்க்குக்கும் ஒரு பிரச்சனை. பேங்க்குக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம நாட்டுக்கே பிரச்சனை தானே, அது கவர்மெண்ட்டுக்கே பிரச்சனை தானே அது. அதனால் நமக்கு வந்து அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை மீறி நம்ம நடக்கக்கூடாது. ஐசிஏஐயோட இது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நான் சொன்னேன், நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் நம்ம வந்து நம்ம மேலே ஒரு நிறைய மதிப்பு, எதிர்பார்ப்பு. அண்ட் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் ஐசிஏஐ நமக்கு இருக்கிற ஒரு மரியாதை சொசைட்டியில் வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து அதுக்குள்ளார தான் நம்ம வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸை நம்ம பண்ணணும். இப்போ இந்த ஐசிஏஐ அப்படின்றது வந்து ஆஸ் எ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் நம்ம வந்து நான் சொன்னேன், நீங்கள் முடிச்ச உடனே நீங்கள் ஒரு மெம்பர் ஆகிறீங்க. ஸோ நீங்கள் இது மொத்தத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பேசினதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உங்களோட கடினமான ஒரு உழைப்பால் தான் நீங்கள் சிஏ வாரீங்க. ஓகே, இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டோ இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து 55%, 60% இந்த 2 மார்க் தான் பார்க்குறாங்க. இந்த மார்க்கை நீங்கள் வாங்கிட்டால் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அந்த எக்ஸாமுக்கு வேண்டிய கோர்சஸ், கிளாஸஸ், வர்ச்சுவல் கிளாஸஸ் இருக்குது, ஃபிசிக்கல் கிளாஸஸ் இருக்குது, எல்லாமே நம்ம இன்ஸ்டிடியூட்டே கொடுக்கறது. எல்லாமே இந்த கிளாஸஸ் எல்லாம் நடத்துகிறதே இன்ஸ்டியூட்டில் நடத்துனாங்க. நீங்கள் எங்கேயும் ப்ரைவேட் கோச்சிங்கும் போக வேண்டாம். நீங்கள் அழகாக நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் வர ஆன்லைன் கிளாஸஸ், நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸஸ், ஃபிசிக்கல் கிளாஸஸ், கவுன்சிலில் சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் சென்னையில் எடுக்கிற கிளாஸஸையும் நீங்கள் வந்து சேரலாம். உங்களுக்கு வந்து டாப் நாச் மிக உயர்ந்த ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்து டீச்சர்ஸ் தான் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. நீங்கள் ஈஸியாகவே இந்த எக்ஸாம் மொத்தத்தையும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ ஈஸியாக
நீங்கள் உங்களோட கடினமான உழைப்பால் நீங்கள் சிஏவை பாஸ் பண்ணலாம். அதனால் வந்து இந்த இப்போலாம் வந்து நிறைய இந்த மாடர்ன் ஜென்ரேஷனில் நெப்பாட்டிசம் அப்படின்றாங்க. அப்பா அம்மாவோட பணத்தால் இவன் முன்னுக்கு வந்திருக்கான், இதனால் முன்னுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு நிறைய விஷயம் பேசுவாங்க. ஆனால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பொறுத்தவரையில் ஒரு எக்ஸாம் நீங்கள் சேரணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸை வந்து உங்களோட கடினமான ஒரு உழைப்பாலேயே நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சுட்டு நீங்கள் ஒரு மெம்பராக நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் நாட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ பண்ண முடியறதோ அதை பண்ணிவிட்டு உங்களுக்கும் உங்களோட நலம், உங்கள் ஃபேமிலி, உங்களோட க்ரோத் எல்லாமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் வந்து 100 வயசு 100 இப்போல்லாம் சொல்கிறாங்க ஒரு இந்தியனோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 அப்படின்ட்டு. ஸோ நம்ம 120 வயசுலேயும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 20 வயசில் நீங்கள் சைன் போட்ட என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் உங்களுக்கு 120 வயசுக்கும் உங்களோட சிக்னேச்சருக்கு வேல்யூ. இவ்வளோ நேரம் எங்களோடு உரையாடியதற்கு மிக்க நன்றி. இதுவரையில் நான் உங்களுக்கு வந்து ஐசிஏனா என்ன, ஒரு சிஏனா என்ன, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பட்டய கணக்காளர்னா என்ன, அந்த கோர்ஸை எப்படி படிக்கணும், அதுக்கு என்ன டிமாண்ட், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனி வரும்போது இன்னும் ஒரு 2-3 எபிசோட்ஸில் எங்களோட இன்ஸ்டிடியூட்டோட அஃபிஷியல்ஸ், சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சிலோட அஃபிஷியல்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. இந்த இன்னும் ஒரு 2-3 எபிசோடில் எங்களோட சீனியர் ஆஃபிஷியல் சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சிலோட ஆஃபிஷியல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின இன்னும் டீட்டெயில், எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி படிக்கணும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னலாக எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, சிஏ இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்னால் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. கம்பெனிஸ் எல்லாம் வந்து சிஏ இன்ஸ்டிடியூட்லேயே வந்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்வியூ பண்ணி உடனே ஆஃபர் லெட்டர் கொடுத்து எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஆஸ் எ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ப்ராக்டிஸ் எப்படி நீங்கள் செட் பண்ணணும், ஒரு ப்ராக்டிஸ்க்கு வேண்டிய என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே எங்களோட ஆஃபிஷியல்ஸ், தட் இஸ் சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில்லேருந்து சீனியர் ஆஃபிஷியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்டாக எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்ன கிளாரிட்டி வேணுமோ, என்னென்ன டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணுமோ எல்லாத்தையுமே அவங்க வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி.